கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாய் நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மீண்டும் வரிசையை வாசிக்கிறேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் தேவ செய்திக்காய் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலே உடைய சமூகத்திலே வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மத்தேயு 11வது அதிகாரம் 15வது வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களா எங்கள் யாவருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது: கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தை அல்லது இந்த வசனமானது நமக்கு நல்ல பரிச்சயமான வசனமாய் காணப்படுகிறது. அதே நேரத்திலே வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாகவும் ஒரு வசனமாயும் இது காணப்படுகிறது. இதை நாம் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு மனுஷனிடத்துல நீ கவனிப்பா என்று சொல்லுகிறதற்கு ஏதுவான வார்த்தையா இருக்கிறது போல தோன்றலாம். சாதாரண வார்த்தையை போல இருக்கிறதாய் நமக்கு காணப்படலாம். ஆனால் நீங்கள் வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் என்பது மிகவும் முக்கியமான வார்த்தைகளாய் தேவனால் சுட்டிக்காட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. இயேசுவினுடைய பிரசங்கத்திலே, இயேசு பண்ணுகிற உபதேசத்திலே 3 காரியங்கள் முக்கியமாய் இருந்தது. 1, அவர் உறுதிபட சொல்லுகிறது. 2வது, அவர் உவமையாய் பேசுகிறது, அதாவது கதை மூலமாய் பேசுகிறது. 3வது, இன்றைய தினம் அது நிறைவேறினது என்று தீர்க்க தரிசனங்களை சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை அங்கு நாம் பார்க்க முடியும். இந்த 3 காரியங்கள் இயேசுவினுடைய பிரசங்கத்திலே மிகவும் முக்கியமாய் இருந்தது. மற்ற காரியங்கள் முக்கியம்தான், ஆனால் எல்லாவற்றிலும் இது 3 முக்கியமாய் இருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். அது என்னவென்றால், அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும், அந்த காரியம் நிச்சயமாய் இப்படிதான் மாறும், அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று கர்த்தர் உறுதிபட சொல்லுகிறதே அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லி, மிகவும் முக்கியமானதை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதற்கு நிலநாட்டமாய் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நான் சொன்னேன், ஓமையின் மூலமாய் பேசுகிறதை இயேசு மிகவும் முக்கியத்துவமாய் வைத்திருந்தார். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை என்னவென்றால், இளைய குமாரன் மூத்த குமாரன், அதே போல விதை விதைக்க போன மனுஷன். இந்த 2 ஓமைகள் நமக்கு சிறு பிள்ளையிலிருந்து கதைகளாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அர்த்தம் என்ன? தேவனிடத்திலே பின்தொடர்ந்து வருகிறவர்களும் தேவனுடைய வார்த்தையிலே பழுகி பெறுகிறவர்களை குறித்தும் இந்த 2 ஓமைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இளைய குமாரன் என்பது என்ன? தேவனிடத்திலே நாம் திரும்பி வருகிறதும். 2வது விதை விதைக்கிறவன் என்பது என்ன? நாம் தேவனிடத்திலே திரும்பி வருகிறது முக்கியமல்ல, நம்முடைய ஜீவியம் 100 மடங்கு பலன் தருகிறதா இருக்கணும் என்று சொல்லிதான் கர்த்தர் ஓமையின் மூலமாய் அதை பேசுகிறார். அதே போல 3வதாக அவருடைய ஊழியத்தில் மிகவும் முக்கியமாக இருந்தது என்னவென்றால், அதுதான் தேவன் அந்த காரியத்துல எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் செய்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அதை அப்படியே நிறைவேற்றுகிறவராய், வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அதுல ஒண்ணுதான் நாம் இன்றைக்கு வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இங்க வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நாம் நன்றாய் வாசித்து பார்த்தோம் என்றால்,
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லவில்லை, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நமது தேவ செய்தியின் தலைப்பு. அப்ப இங்கு ஏன் தேவன் அல்லது இயேசுவானவர் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், வேதத்திலே 4 விதமான காதுகளை குறித்து வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. 4 விதமான காதுகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது காது சங்கீதம் 115:6 நாம் வாசிக்கிறோம், காதுகள் இருந்தும் கேளாது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. காதுகள் இருந்தும் கேளாது. அப்ப அந்த காது எதுவாய் இருக்கிறது? அதுதான் உப்பு சப்பானிக்கு ஒரு அடையாளத்துக்கு சரீரத்துல அல்லது அங்கு வைக்கப்பட்டு காது. அது பார்ப்பதற்கு காதின் வடிவம் உள்ளதுதான். அது பார்ப்பதற்கு காதை போலதான் இருக்கிறது. ஆனா அதால எதையும் கேட்க முடியாது. ஏன்னா கேட்கிற திறன் அதற்குள் இல்லை. நீங்க இந்த நாட்கள்ல இந்த டால்ஸ்ல, இந்த பேபி டால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல அல்லது சில வருஷங்களுக்கு முன்னாடி பேபி டால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக்ல செஞ்சிருப்பாங்க. அது பார்த்தாலே டால் மாதிரியே தெரியும், ஒரு டாய் மாதிரியே தெரியும், ஒரு பொம்மை மாதிரியே உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்துல சிலிகான் பேபி டாய்ஸ்னு வருது. சிலிகான் பேபி டாய்ஸ்ன்னு சொல்லி நீங்க அமேசான்லயோ நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த பொம்மையை நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா உண்மையான குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய அந்த பொம்மையை நீங்க வச்சுட்டு போட்டோவோ அல்லது திடீர்னு யார்ட்டையாவது காமிச்சீங்கன்னா, அவங்க பார்த்த உடனே என்ன நினைப்பாங்கன்னா, அது உண்மையான குழந்தை மாதிரிதான் நினைப்பாங்க. ஏன்னா அதனுடைய ஸ்கின், அதனுடைய மேல இருக்கிற அந்த அந்த ரோமங்கள், அந்த முடிகள், கண், இவை எல்லாமே எக்ஸாக்டா ஒரு உயிருள்ள குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின்னோட ஸ்மூத்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அப்படி இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு படங்களிலும் மற்ற இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்தல இருக்காங்க. சில பேர் அதை விலை உயர்ந்து, அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த டால்ல பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல காது இருக்கும், கண்ணு இருக்கும், வாய் இருக்கும், அதுக்கு நல்ல கைகள், கால்கள், முகங்கள், இந்த தலைகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தை போல இருந்தாலும், குழந்தைய போல மென்மையா இருந்தாலும், குழந்தைய பார்ப்பதற்கு குழந்தை மாதிரியே இருந்தாலும் அது உண்மைதான். அதுக்கு செவித்திறன் கிடையாது, அதால கேட்க முடியாது. அது காதுகள் வழியே சத்தம் போச்சுன்னா அதால கேட்க முடியாது. அதுதான் காதுகள் இருந்தும் கேளாதவைகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. இந்த காதுகள் இருந்தும் கேளாதவைகளுக்கு என்ன அடையாளமாம் அல்லது அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா 16:12 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். காதுகள் இருந்தும் கேளாதவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமா? அவர்கள் சும்மா வைத்திருக்கிற காதுகள், வடிவமையுடைய காதுகளை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்கள், கேள்திறனை பெற்றிராதவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் குணாதிசயம் என்னவா? அவர்கள் தான் இருதய கடினம் உள்ள மனுஷர்கள். அவங்க காது வழியே என்ன சத்தம் போனாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு சத்தியத்தை நீங்க சொன்னாலும் சரி, ஆசீர்வாதத்தின் வார்த்தையில சொன்னாலும் சரி, எந்த எச்சரிப்பின் வார்த்தையை நீங்க கொடுத்தாலும் சரி, அவர்கள் எதற்குமே அசைய மாட்டார், எதற்குமே அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார், எதற்குமே அவர்கள் அதுக்கு ஒத்து வரவே மாட்டாங்க. அவங்க என்ன இருதயத்துல நினைக்கிறாங்களோ அதன்படிதான் நடப்பாங்க. உலகத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், பிடிச்சது முயலுக்கு 4 கால் இருக்கும், ஆனா அவங்க 3 கால் தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் இந்தா பாருப்பா 4 கால் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணி சொன்னாலும் அதற்கு அவங்க செவி கொடுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இருந்தது, இன்றைக்கும் உலகத்துல இருக்கிறது.
அவங்ககிட்ட போய் நீங்க என்ன ப்ரூஃப் சொன்னாலும் சரி, என்ன காரியம் சொன்னாலும் சரி, அவர்கள் காதுல கேட்காதவர்களை போல கடந்து போயிடுவாங்க. அதை குறிச்சு அதன் நிமித்தமா எந்த ஒரு மாற்றமும் அவர்களுக்கு வராது. காரணம் என்ன? அவங்க இருதயத்தின் கடினம், அதாவது தான் இருதயத்துல நினைச்சபடி அவங்க நடப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் அவர்களுக்கு வராது. அதுதான் காதிருந்தும் கேளாதவர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள முதல் காது. இரண்டாவதாக வேதத்துல இன்னொரு காதை வசனம் சொல்லுகிறது. அதுதான் என்ன காது? ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 42வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. நீ அநேக காரியங்களை கண்டு கவனியாதிருக்கிறாய், அவனுடைய செவிகளை திறந்தாலும் கேளாதே பேசி போகிறார்கள். அவர்கள் செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறார்கள். முதல்ல பார்த்தது பார்க்கிறதுக்கு காது இருக்கும், அதுக்குள்ள செவித்திறன் எதுவுமே இருக்காது. அது எந்த சத்தம் உள்ள போனாலும் அடுத்த பக்கத்துபடியே வெளியில வந்துடும். ஆனா ரெண்டு இங்க காது, ஒரு காது சொல்லுகிறது. அந்த காது அல்லது அந்த செவி என்னவா? அது திறந்திருக்கிற காது, திறந்திருக்கிற செவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றத அது கேட்டுக்கிறோம், ஆனா அதுக்குள்ள அதனால எந்த ஒரு கிரியையும் நடக்காது. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பக்கத்துல போய், நான் என்னையவே நான் சொல்லுவேனே, நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி டிசைனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது, இப்போ நிறைய டிசைனிங் பண்றது கிடையாது. முந்தி வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி, நம்மளுக்கு யூடியூப் மினிஸ்ட்ரியை நான் பார்த்துக்கும் போது நான் நிறைய டிசைனிங் பண்றது உண்டு, நிறைய எடிட்டிங் பண்றது. நைட்டு முழுக்க உட்காந்து எடிட் பண்ணுவேன், பகல்ல உட்காந்து எடிட் பண்ணுவேன். அப்படி பைபிள் காலேஜ்ல இருக்கும் போதுல இருந்தே அப்படியே எடிட்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேவ கிருபையில கத்த கிருபை செய்தார். இப்படி நான் எடிட்டிங் பண்ணும்போது சில நேரங்கள்ல வீட்டுல உட்கார்ந்தெல்லாம் நல்லா எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பேன். நான் எடிட்டிங் பண்ணும்போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பக்கத்துல சில நேரங்கள்ல வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, அல்லது தெரிஞ்சவங்க எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அல்லது வீட்டுல இருக்க டேடியே கூட சரி பக்கத்துல சில நேரம் நான் எடிட்டிங் பண்ணும்போது உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிதான் நான் கேட்டுட்டு, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி நான் கேட்டுட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அங்க இருக்கிற கவனம் எல்லாமே மாறி போய் கம்ப்யூட்டர்ல தான் ஃபுல் கவனம் இருக்கும். என் பக்கத்துல இருக்கவங்க பேசி எல்லா காரியத்தையும் சொல்லி முடிச்சுட்டு புரிஞ்சிச்சா இல்ல கேட்டியான்னு கேட்டா கூட அப்பயும் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்க பக்கத்துல உட்காந்து என்னை தட்டுனாதான் ஐயோ சாரி நான் கேட்கலன்னு சொல்லுவேன். நீங்க அதுதான் அந்த இந்த வசனம் சொல்லுகிறது, செவிகள் திறந்திருந்தும் கேளாதவைகள் என்று வசனம் சொல்லும். இந்த செவிகள் திறந்திருந்தும் கேளாதவை என்பது என்ன? அது ஏற்கனவே இன்னொரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது வருகிற சத்தத்திற்கு அது இடம் கொடாத அனுபவத்தை காட்டுகிறது. இப்ப அங்கு சொல்லப்படுகிற எச்சரிப்பின் சத்தத்துக்கோ, சொல்லப்படுகிற கடிந்து கொள்ளுகளின் சத்தத்துக்கோ, சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தின் சத்தத்துக்கோ அது எந்த ஒரு உணர்வும் இல்லாததுதான் செவிகள் திறந்திருந்தும் கேளாத அனுபவம். இது இன்னொரு விதத்துல நீங்க எளிதா புரிஞ்சுக்கணும்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா ரோட்ல நடந்து போவாங்க. இன்னைக்கு நிறைய பேரு ரோட்ல நடந்து போகும்போது இயர்பாட்ஸ் காதல் வச்சுக்கோங்க. ஹெட்போன்ஸ் கிடையாது, இயர்பாட்ஸ். ஹெட்போன்ஸ் என்பது தலைக்கு மேல கூடி வர்றது, ஆனா அதுல மைக்கோட வரும். இயர்பாட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூடூத் அல்லது வயர்லெஸ்ஸா இருக்கும். அது பார்ப்பது கூட உங்களுக்கு கண்ணுல தெரியாது. பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா கூட நீங்க காதுல அது மாட்டிக்கிட்டு தான் பேசுறீங்கன்னு தெரியாது. அதை அப்படியே மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து போவாங்க. பின்னாடி நம்ம எவ்வளவுதான் பைக்லயோ கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சாலோ அல்லது நீங்க அவங்கள சத்தமா கூப்பிட்டாலும் சரி அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஏதோ ஒரு மியூசிக், ஏதோ ஒரு நியூஸ் அவர்கள் காதுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க செவிகள் திறந்துதான் இருக்கு, ஆனா அதை உணராது இருக்கிறார். இதுதான் செவிகள் திறந்திருந்தும் கேட்காத அனுபவம். இவர்களுடைய குணாதிசயத்தை குறித்து வேதம் நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்படி சொல்லுகிறது என்னவாம்? எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினவர்கள்.
முதல்ல பார்த்தது இருதயத்தை கடினப்படுத்தினவங்க. இவர்கள் யாருன்னா கழுத்தை கடினப்படுத்தினவர்கள். இவர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா சரி 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 தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்கள் செய்கிறது அப்படியே நம்ம சொன்னதற்கு எதிர்மறையாயிருக்கும். அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. செவியை சாயாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும். புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது போல இருக்கும். ஆனா அவர்கள் நடக்க எப்படி இருக்குமா, அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புத்தியை கேளாமலும் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கழுத்தை கடினப்படுத்தினவர்கள் என்று வசனம் சொல். தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினவர்கள். அப்போ முதலாவது நாம் பார்த்த காதுகள் இருந்தும் கேளாதவை. இரண்டாவது காதுகள் திறந்திருந்தும் கேளாதவை. மூன்றாவதாக வேதம் இன்னொரு காதை சொல்லுகிறது. அது என்ன காதாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியாய் சொல்லுது, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி. இதுதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள 3வது விதமான ஒரு காது. இந்த காது என்னவா? அது செவிகள் மந்தமுள்ளவர்களாய் இருப்பாங்க. மந்தம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரிஸ்க் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? வேகமா நடன்னு சொன்னாலும் அவங்க வேகமா நடக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா வேகமாவே நடக்க மாட்டாங்க. எந்த காரியத்தை குறித்தும் ஒரு பிரிஸ்க் இருக்காது. இது என்ன அர்த்தம்? இதை எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மந்தமான காதுள்ளவர்கள் என்றால் யார் என்றால், அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுக்குவாங்க, ஐயோ அப்படியா, அப்படி கர்த்தர் இப்படி எச்சரிக்கிறாரா, கர்த்தர் என்னை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறாரா, அல்லது கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிக்க போறாரான்னு சொல்லி ஆர்வமாய் கேட்பாங்க. ஆனா அதை எப்படி நீங்க இதற்காக இப்படி வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை மாற்றுகிறதற்கு ரொம்ப காலங்களாகும். சில நாட்கள் அதை அப்படியே மறந்து போயிடுவான். எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு உதாரணத்தை நீங்க சொன்னோம்னா, லோத்திட்ட கர்த்தர் சொல்லுகிறார், தேவ தூதன் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், இந்த பட்டணம் அக்கினியினால் சித்தரிக்கப்பட போகிறது, நீ துரிதமாய் கிளம்பு, இலக்கு வெளுக்க போகிறது, சூரியன் வரப்போகிறது, அதற்கு என் கிரியை இங்கு நடந்து ஆகணும். லோத் என்ன சொன்னான்? இருந்தே மருமகன்களை கூட்டு கொண்டு வரேன். உடனே அவர்களை கூப்பிட்டா அவங்கெல்லாம் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் லோத்து தூதர்கள்ட்ட சொன்னா, கொஞ்சம் பொறுங்க. லோத்துவின் காதுகள் திறந்திருந்தது உண்மைதான். அவர்களை பார்த்தோன்னு வணங்கினான், அதுவும் உண்மைதான். அவர்கள் சத்தத்தை கேட்டு தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன் புள்ளத்தை ஆயத்தப்படுத்தினான், உண்மைதான். ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அவன் தாமதித்துக் கொண்டே இருந்தான். இதுதான் மந்த காது. சில நேரத்துல கர்த்தர் சொல்லி இருப்பார், நீ இங்க புறப்பட்டு போ, இந்த காரியத்துக்கு எனக்காய் செய், இந்த காரியத்தை நீ நடப்பி உன் வாழ்க்கையை மாற்று, அல்லது இவர்களுக்காய் நீ உதவி செய் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனா அவர்கள் அதை கேட்டுட்டும் துரிதமாய் நடவடிக்கை எடுக்காம மெதுவா அப்பதான் செய்வாங்க. அது வரைக்கும் வேகமா போய்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்ப கர்த்தர் வேகமா போப்பான்னு சொல்றாரோ அப்போ ஆமைய காட்டிலும் மெதுவா போய்கிட்டு இருப்பான். நீங்க ஆமையை பார்த்தீங்கன்னா, ஆமையை பிடிச்சி எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா, அது மெதுவா பிரயாணம் பண்ணும். ஆனா ஆமை வேகமாயும் செயல்படும். ஆமை மெதுவாய் செயல்படுகிற மிருகம் மாத்திரங்க, அது ஒரு அனிமல் மாத்திரம் கிடையாது. அது வேகமாயும் செயல்படும். நடக்கும் போது மாத்திரம்தான் ஆமை மெதுவா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடை நீங்க வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது அது சாப்பிட போகிற காரியத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா, அது அந்த சாப்பாடை பிடிச்சு இழுக்கிற வேகத்தை பார்த்தீங்கன்னா பிராக்ஷனல் செகண்ட்ல அது நடக்குமா. அநேக நேரத்துல அது கழுத்து எவ்வளவு தூரம் வெளியில வந்து அந்த பழத்தையோ அந்த பூச்சியவோ எவ்வளவு வேகமாய் பிடிக்கிறேன்னு கூட உங்களால ஈஸியா பார்க்க கூட முடியாது. ஸ்லோ மோஷன் கேமரா வச்சுதான் அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வேகமாய் அது போகுமா.
அது என்னன்னா, அது எப்ப நடக்கும்னா சாப்பாட்டுக்கு மாத்திரம் தான் விஷயம். இலைய பிடிக்கணும்னா அந்த கழுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி கீழ இருந்து 3/4 அடிக்கு வெளியில வரும். வேகமாய் வந்துட்டு வேகமாய் உள்ள போயிரும். அதுக்கு நீங்க இலைய பிடிக்கிறது கூட நீங்க பார்க்க முடியாது, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குமா ஆமை. அப்ப அப்படிப்பட்ட ஆமைக்கு இன்னொரு பகுதி என்னன்னா, அது நடக்கும் போது நடந்து தான் மந்த காதுள்ளவர். தங்களுக்கு நலமானதை மாத்திரம் துரிதமாய் செய்வாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறது அவங்களுக்கு பிரியம் இல்லைன்னா, அல்லது அதுல கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குன்னா ரொம்ப மெதுவா நடந்து. இது 3வது விதமான காதை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம். 4வதாக கடைசியாக வேதத்துல ஒரு காது இருக்கு. அதைத்தான் நம்ம வாசிச்சோம். மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசித்தோம். அதுதான் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 4வதாக வேதம் சுட்டி காட்டுகிற காது என்னன்னா, கேட்கிற திறன் உள்ள காது. கேட்கிற காது. யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. நமக்கு நல்ல பரிச்சயமான வசனம் தான். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவிகொடும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இதுதான் கேட்கிற காது. கேட்கிற காது என்கிற காது வேதத்திலே 4வதாய் சொல்லப்பட்டுள்ளது. அந்த காதுகள் எப்படி இருப்பார்களா? அது கர்த்தர் சொல்லுகிறதுக்கு உடனே கீழ்ப்படிவார். அவருக்கு பின் செல்லுகிற கூட்டம் தான் கேட்கிற காது. இயேசு பூமியில ஊழியம் செய்யும் போது 3 வருஷத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 5000 புருஷர்கள் போஷிக்கப்பட்டாலும் வசனம் சொல்லு. அப்புறம் தோராயமா ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 13,000 இருந்து 18,000 ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க. பிள்ளைகள், தாய்மார்கள், பெற்ற அந்த புருஷ, அதாவது முதியோர்கள், பெண்கள், இவைகள் எல்லாத்தையும் ஒரு தோராயமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 13,000 இருந்து 18,000 பேர். அப்ப யோசிச்சு பாருங்க, 15,000 பேர்னே வச்சுக்கோங்கமே. இயேசுவை பின்பற்றினவர்கள் 18,000 பேர் பின்பற்றி இருக்கிறாங்க. 18,000 பேர் இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவரோட இருந்த சீஷர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர் தான் இருந்தாங்க. அந்த 120 பேரும் இயேசு ஒரு கடினமான சத்தியம் சொன்ன உடனே அந்த 120 பேர்ல பாதி பேர் போயிட்டாங்க, 50 பேர் போயிட்டாங்க. 50 பேர் போன உடனே 70 பேர் மாத்திரம் தான் இயேசுவை பின்பற்றாங்க. 70 பேரை இயேசு 2 பேராய் ஊழியத்துக்கு அனுப்புறான். அந்த 70 பேரும் காலங்கள் போக 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 அந்த 3.5 வருட இறுதியில 70 பேர்ல 58 பேர் போய் வெறும் 12 பேர் மாத்திரம் இயேசுவின் சீஷர்களாய் இருந்தார். 12 பேர் மாத்திரம். நான் சொல்றது ஆண்கள் கணக்கு தான். அந்த நாட்கள் ஆண்கள் கணக்கு மாத்திரம் தான் ஒரு வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதனால நான் அப்படி சொல்லுகிறேன். 12 பேர் மாத்திரம் தான் சீஷர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, 15,000 இருந்து 120 பேரா மாறுச்சு. 120 பேர்ல இருந்து 70 பேரா மாறுச்சு. 70 பேரா இருந்தது 12 பேரா மாறுச்சு. கடைசியா கெத்செமனே தோட்டத்துல 12 பேரா இருந்தவங்க ஒரு மனுஷன் கூட இல்லாம எல்லாரும் ஓடி போயிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டான். எல்லாரும் அவங்க திசையை பார்த்து ஓடி போனாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அன்றைக்கு இயேசு திரும்பி பார்த்த உடனே விழுந்தாங்க பாத்தீங்களா? அங்க ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு பாத்தீங்களா? அது கல்லறையில் இருந்து ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பிச்சு. அவனை பிடிக்கும் போது கூட அவன் இயேசு விட்டு ஓடி போயிட்டான், நிர்வாணமாய் ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் அநேக நேரம் காது கேளாதவர்களை போலதான் இருந்தான். இந்த காது கேட்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் தான் வசனம் சொல்லுது, அவர்கள் என் சத்தத்தை அறிவார்கள், அவர்கள் எனக்கு பின் செல்லுகிறது, அவர்கள் எனக்கு பின் வருகிறவர்கள். இயேசுவுக்கு பின்பாக நடந்து போய் இருப்பாங்க. அவர் பள்ளத்துல கூட்டு போனாலும் சரி, மேட்டுல கூட்டு போனாலும் சரி, வனாந்தரத்துல கூட்டு போனாலும் சரி,
செழிப்பான இடங்கள்ல கூட்டு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு இயேசு போறாரோ அவங்க புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதற்கு வேதத்துல நல்ல உதாரணமான ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா பிலிப்பு. அநேக மனுஷர்கள் இருக்காங்க, அநேக அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. பிலிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிலிப்புவை நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்புட்ட தேவன் சொல்லுகிறார், நீ உன்னை போய் தன்னாகின் மந்திரியின் ரதம் வருகிறது, அந்த ரதத்தோடு சேர்த்துக்கொள். அந்த காரியம் கர்த்தர் பிலிப்புக்கு சொல்லும் போது பிலிப்பு எங்க ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? பட்டணத்துல ஜனங்களை நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். நிறைய பேருக்கு முன்பாய் அற்புத அடையாளங்கள் நடந்தது. யார்? பிலிப்பின் மூலமாக. நிறைய பேர் பிலிப்பின் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு பெரிய சபையே பிலிப்பின் மூலமாய் வருகிறது. அநேக ஜனங்கள் பிலிப்பின் மூலமாய் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, இந்த கூட்டத்தோட இருக்காதப்பா, நீ கிளம்பி போய் தந்தாகி மந்திரத்தின் ரதத்தோடு ஒட்டிக்கொள், அந்த மந்திரிக்கு நீ பதில் சொல்ல. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவனை பின்பற்றுறாங்க. திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, நீ கிளம்பி போ, ஒரு மனுஷனுக்காக நீ வனாந்தரத்துக்கு, ஒரு மனுஷனுக்காக நீ ரதத்துல போய் ஓடிக்கொண்டு போய் சொல்ற. பிலிப்பு சொன்னா அவன் சொல்ல கேட்கறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா இந்த ரதத்துக்கு பிலிப்பு போனா, ரதத்துக்கு பின்னாடி பிலிப்பு ஓடிக்கிட்டு இருக்கணும், அடிமை போல போகணும். ஆனாலும் பிலிப்பு கீழ்ப்படினான். பிலிப்பு அப்படியே ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் கொடுத்து கரை ஏறின உடனே அவன் ஊழியம் நிறைவேறி வேறொரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதுதான் காதுள்ளவர்களின் அனுபவம். காதுள்ளவர்கள் என்னன்னா, எங்கெல்லாம் இயேசு சொல்றாரோ, எங்கெல்லாம் தேவன் சொல்றாரோ அங்கெல்லாம் அவர்கள் புறப்பட்டு போவார். அதற்கு அவர்கள் மாறுதாறு சொல்லவே மாட்டாங்க. அதற்கு எதிராக அவர்கள் பேசவே மாட்டார்கள். நீ நினிவேக்கு போன்னு சொன்னா தர்சீசுக்கெல்லாம் அவங்க ஓடி போக மாட்டாங்க, நினிவேக்கு தான் போவாங்க. நீ 40 நாள் நடக்கணும் சொன்னா அவங்க 40 நாள் நடக்கதான் செய்வாங்க. இதுதான் காதுள்ளவர்களின் அனுபவம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு கர்த்தர் இந்த 4 காதை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். இந்த 4 காதுல நாம எந்த காதுடையவர்கள் என்பதை நிதானித்து பார்ப்போமா? ஆண்டு தொடங்கிருச்சு, ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. இந்த ஆண்டு தொடங்கி எத்தனையோ நாட்களும் முடிந்து போயிடுச்சு. இன்னைக்கு 13வது நாள்ல வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட காதுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோம்? காதிருந்து கேட்காதவர்களை போல இருந்தீங்களா? செவிகள் திறந்திருந்தும் கேளாதவர்களை போல இருந்தீங்களா? அல்லது மந்த காதுடையவர்களாய் இருந்தீங்களா? அல்லது கர்த்தருடைய பின் சொல்லுகிற கேட்கிற காதுடையவர்களாய் நாம் இருந்தோமா? நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த வார்த்தையை எங்கெல்லாம் அடிக்கடி கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தலின் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல இருந்து எங்கெல்லாம் சபைக்கு கர்த்தர் சொல்றாரா வசன. உதாரணத்துக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 2:27 சொல்லுது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல் 2:11 சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். 2:17 அதைத்தான் சொல்லுது. 2:29 அதான் சொல்லுது. 3வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் கர்த்தர் சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? கேட்கிறவர்களா இருந்தால் மாத்திரம்தான் நாம் உருவாக்கப்பட முடியும். கேட்கிறவர்களா இருந்தால் மாத்திரம்தான் ஆவியானவரின் சத்தத்தை உங்களாலும் என்னாலும் கேட்க முடியும். இந்த வருடத்துல நம்ம வழி தப்பி போகும்போது கர்த்தர் அப்பதான் நம்மளை சரிபடுத்த முடியும். எப்போது நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு வருத்தம் உண்டு. நீங்க பரிசுத்தவான்கள் இல்லைன்னு சொல்லிட்டா அது குறிச்சு நமக்கு ஒரு வருத்தம் வந்துடும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், அல்லது கர்த்தருக்காய் விசுவாசி எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியுமா நாம சொல்றோம். வேதத்துல இயேசுவே உதாரணம் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சொன்ன, ஆண்டவரே உமக்காக நான் உபவாசம் பண்றேன், இந்த மனுஷனை போல பப்ளிக்கனை போல நான் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா இயேசு யார் அங்கீகரிக்க தெரியுமா? பாவி என்று ஒப்பு கொண்டவனை மாத்திரம். நாம எப்பயுமே பரிசுத்தவான்களா இருக்கவும் முடியாது, இருக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா நாம மாம்சீகத்துலதான் இருக்கிறோம்.
நாம மறித்து நாம் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகுதான் நாம் ஒரு நிலைமைக்கு நம்ம வர முடியும். நிறைய பேருக்கு நான் என்னுடைய கவுன்சிலிங்ல, மேரிட்டல் கவுன்சிலிங் சரி, யூத் மீட்டிங்லயும் சரி, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இயேசுவை தவிர வேற யாரையும் நீங்க ரோல் மாடலா வைக்க கூடாதுன்னு சொல்லுவேன். இயேசுவை தவிர உங்களுக்கு யாருமே ரோல் மாடலா இருக்கக்கூடாது. அது போதகர்களா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது நல்ல அரசியல்வாதிகளா இருக்கலாம், நடிகர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, என்னையும் சேர்த்து யாரையும் நீங்க முன்மாதிரியா வைக்க கூடாது. காரணம் என்னன்னா, 2 பேரை தான் நீங்க முன்மாதிரியா வைக்க முடியும். ஒண்ணு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் பாவம் செய்யாதவர், அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவருடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். 2வது, யார் அப்படி மீறி யாராவது நீங்க முன்மாதிரியா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, மரித்து போனவர்களை முன்மாதிரியா வைங்க. மரித்து போனவங்களை, இறந்து ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டவங்களை முன்மாதிரியா வைங்க. ஏன்னா மரிக்கிற வரைக்கும் மனுஷன் அப்படி இப்படி மாறிக்கொண்டே இருப்பான், தனக்கு நலமானதை செய்கிறவனாய் காணப்படுவான். இதற்கு சில உதாரணத்தை நான் சொல்லணும்னா, நான் கேள்விப்பட்டது, நான் கன்ஃபார்மா ரிசர்ச் பண்ணி நான் சொல்லல, பட் ஆனா அது அதிகமா கேள்விப்பட்ட காரியம். நிறைய பைபிள் காலேஜ்ல கூட சொல்லுவாங்க. இந்த NIV இங்கிலீஷ் வேதாகமத்துல NIV பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, NIV பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதுதான் புதிதாக இங்கிலீஷ் வேதம் படிக்கிறவர்களுக்கு அதை கொடுப்பாங்க, அல்லது ESV கொடுப்பாங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கொடுப்பாங்க, அல்லது NIV கொடுப்பாங்க. இந்த NIV பைபிள் எழுதினவர் தான் சாத்தானின் புஸ்தகத்தை எழுதினவர் என்று சொல்லுகிறார்கள். நான் கன்ஃபார்ம் ரிசர்ச் பண்ணி சொல்றேன், பட் நான் எனக்கு பைபிள் காலேஜ்ல சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். இப்ப திடீர்னு கத்த ஞாபகப்படுத்தினு நான் சொல்றேன். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, அவர் தான் இங்கிலீஷ் அந்த NIV என்கிற டிரான்ஸ்லேஷன் என்கிற அந்த பைபிளை எழுதினவர் தான் அந்த சாத்தானின் பைபிளையும் எழுதினார் என்று சொல்லுவார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அவர் தேவனை பின்பற்றி தேவனுக்காக அவருடைய வேதத்தை மொழிபெயர்த்தவர், பின்னாட்கள்ல தன் வாழ்க்கையை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து சாத்தானின் புஸ்தகத்தை எழுதுறவரா இருந்தார். இப்ப அவர் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு பின்பற்றி இருந்தா, அவர் சாத்தானின் வேதத்தை எழுதும் போது அதுல நாம விழுந்து போயிருப்போம். அதே போல இங்க தமிழ்நாட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு நடிகர் தான். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தவர், நிறைய இடத்துல சாட்சியாய் சொல்லிருக்கார். ஆனா அவர் மரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பாக அப்படியே அவர் என்னவாய் மாறிட்டார்னா, மந்திரங்களை பின்பற்றுகிறார் மாறினார். கடைசியில மறிக்கும் போது கிறிஸ்துவை விட்டுட்டு மந்திரங்கள் இதை நம்புகிறவராயும் பாலங்களை நம்புகிறவராய் அப்படியே கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டார். ஒரு காலத்தில் நான் கிறிஸ்துவுக்காய் நிற்கிறேன் என்று சாட்சி சொன்னவர் தான், கிறிஸ்துவுக்காய் நான் நிற்பேன் என்றும் சாட்சி சொன்னவர் தான். என் மனைவியும் கிறிஸ்துவர் தான் சாட்சி சொன்னார். ஆனா அவர் மரணத்துக்கு முன்பாக சில வருடங்களுக்கு முன்பாக அவர் அப்படியே அவர் மாறி மந்திரங்களுக்கும் சாத்தானுக்கும் ஆவிகளுக்கும் மிருக ஆவிகளுக்கும் ஒப்பு கொடுத்து தன்னை அதை ப்ரமோட் பண்ணுகிறவராய் மாறினார். அப்படி அவர் மாறிட்டார். இதனாலதான் நான் சொல்லுவேன், எந்த மனுஷனையும் மரணத்துக்கு முன்பாக, அவங்க மறிக்கிறதுக்கு முன்பாக நம்ம யாரையும் ரோல் மாடலா வைக்க கூடாது, யாரையுமே ரோல் மாடலா வைக்க கூடாது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படணும், அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களை குற்றம் சாட்டுவதற்காய் சொல்லவில்லை, ஆனால் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே கேட்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக, நம்முடைய செவிகள் கேட்கிறதாய் மாறுவதாக. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய பழகுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற ஆரம்பிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பின்பற்றுங்க. பார்ப்பதற்கு உங்களுக்கு விகற்பமாய் இருக்கலாம், உங்கள் புத்திக்கு அது ஒரு மதியீனமாய் தோணலாம், ஆனா அதன் முடிவோ அது உங்களுக்கு மேன்மையாய் மாறும். அதன் முடிவோ உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். வேதத்தில் அநேக உதாரணங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் யோசேப்பு, தாவீது. அவர்கள் பாதைகள் அவங்க பெற்ற தரிசனத்துக்கு சம்பந்தமே கிடையாது. யோசேப்பு பெற்ற தரிசனத்துக்கும் அவன் கடந்து வந்த பாதைக்கு சம்பந்தமே இல்லை.
தாவீது அபிஷேகப்பட்டதுக்கும் அவன் கடந்து வந்த பாதைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க முடிவு எங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்திலே அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறினார். இதுவரைக்கும் கர்த்தர் அவர்களை உருவாக்கி கொண்டே இருந்தார். யோசித்து பாருங்க, யோசேப்பு தகப்பனுடைய செல்லப்புள்ளியா இருந்து அதிகாரியா மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் தரிசனத்தை குறிச்சு விளக்கம் இருந்திருக்காது. அவன் எகிப்தை எப்படி நடத்தி இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் அவனை சொப்பனத்தை வைத்து உருவாக்கி அதிபதியா மாற்றினவனுங்க அந்த தேசத்தை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் ரட்சிக்கிற அளவுக்கு அவன் மாறினான். சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை பஞ்சத்துல கிழிந்து காக்கிறவனாய் அவன் மாறினான். அப்ப இன்றைக்கு அந்த வழிகள் வித்தியாசமாய் தோணலாம். ஆனா கர்த்தர் சத்தத்தை மாத்திரம் நீங்க கேட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கர்த்தர் சத்தத்தை மாத்திரம் கேட்டு நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது ஒரு காலத்துல உங்களை முடிவிலே எங்க கொண்டு போய் நிறுத்தினா, உங்களை ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்தும். உங்களை அதிகாரிகளாய் கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே அது நிறைவேறும். அது தாமதியாது, நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப இன்றைக்கு 4 விதமான காதுகளை கர்த்தர் சொன்னார். ஒண்ணு கேளாத காதுகள், 2வது திறந்திருந்தும் கேளாத காதுகள், 3வது மந்தமான காதுகள், 4வது கேட்கிற காதுகள். இந்த 4 நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நிதானிக்க பார்த்து கேட்கிற காதுகளாய் அவருக்கு பின் சொல்லுகிற ஆடுகளாய் நாம் மாறுவோமாக. சரி, இங்க இயேசு சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப ஏன் நாம் கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏன் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்றால், அல்லது ஏன் நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி அதை நாம் பெற்றுக்கொண்டு ஜெபிப்போமாக. எதற்காய் நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும், எதற்காய் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற காதுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஏன் நாம் கேட்கிற காதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? வேதத்திலே அதற்கு அநேக பதில்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கு நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டுமா? அந்த வசனம் 2 காரியத்தை சொல்லுது. ஒண்ணு, சத்தியத்துல நடப்பதற்கும், 2வது வரப்போகிறவர்களை அறிந்து கொள்வதற்கும். சத்தியத்திலே நடப்பதற்கும் வரப்போகிறவைகளை அறிந்து கொள்வதற்கும். இந்த 2 தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகவும் அடித்தளமாயிருக்கிறது. இந்த 2 ஒரு தேவ பிள்ளை அஸ்திபாரமா இதை 2 வச்சு தங்கள் காரியத்தை நடப்பித்தா அவர்கள் ஒரு காலத்திலும் அசைந்து போவது கிடையாது. முதலாவது சத்தியத்தை அவர்கள் அஸ்திபாரமா வச்சுக்கணும். ஏன் நாம் கேட்குள்ளவர்களா இருக்கணும்? கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு சத்தியம் அங்கு அறிவிக்கப்படும். நாம கேட்கிற காதுள்ளவர்களா இல்லாவிட்டால் என்னதான் சத்தியம் வந்தாலும் சரி, என்னதான் தேவ வார்த்தை வந்தாலும் சரி, அதை நாம் கேட்க முடியாது. அப்ப இங்க வசனம் சொல்லுது, சகல சத்தியத்தையும் உங்களில் நடத்துவார் என்றால் நாம் கேட்கும் போது நம்மளை நடத்துவார். அப்ப எதற்காக, அல்லது அது எதை காட்டுகிறது? அதனுடைய அர்த்தம் என்னவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 5வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 31 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உமது கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், சத்திய வரனாகிய கர்த்தாவே என்னை மீட்டு கொண்டீர். எதற்காய் நாம் கேட்கிறவர்களாய் நடக்க வேண்டும்? சத்தியத்திலே நடக்கிறதற்காய் கேட்கிறவர்களாய் இருக்கும். அப்ப சத்தியத்துல நடக்கிற அனுபவம் என்ன? மீட்டுக் கொள்ளப்படுகிற அனுபவம். மீட்டுக் கொள்ளப்படுகிற அனுபவம். மீட்டுக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? மீட்டுக் கொள்ளுகிறதுக்கு அநேக அர்த்தம் இருக்கிறது. குழியிலிருந்து தூக்குகிறது, உரை கிணற்றிலிருந்து தூக்கி விடுகிறது, கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற மீட்டுக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா?
கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறான். உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிற அனுபவம், உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிற அனுபவம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சத்தியம் சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசுறாங்க. நிறைய பேர் நிறைய வசனங்களை வித்தியாசமாய் திரித்து பேசுகிறார், திரித்து சொல்லுகிறார். சில நாள் நேற்று முந்தைய டேடியை நான் ட்ரெயின் ஏற்றி விடுகிறதுக்காக நைட்டு 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்க போது அப்ப டேடியை ஒரு போஸ்ட் காமிக்கிறாங்க. அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு அச்சசல் சினிமா போஸ்ட் மாதிரியே இருக்கு. அரசியல்வாதி கூட அந்த அளவுக்கு போஸ்டர் போட முடியாது. என்ன போஸ்டர்? ஊழியத்தை குறித்து போஸ்டர் கிடையாது, மீட்டிங்கை குறிச்சு போஸ்டர் கிடையாது. எதை குறிச்சு போஸ்ட்னா ஒரு போதகருக்கு பிறந்த நாள், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சினிமாக்காரன் அரசியல்வாதி போடுகிறத காட்டிலும் அதுல கொட்டேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுல போட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதிக்காரன் போடுறத கூட அவன் போடுகிறது கூட அவன் கூச்சப்படுவான். அவ்வளோ விதமான வார்த்தைகளை அவர்கள் போட்டிருக்காங்க. அதுல பெரிய வார்த்தையா எரேமியா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை அவங்களுக்கு ஏற்ற மொழிபெயர்ப்புல இருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதாவது நாம யூஸ் பண்ணுகிற இந்த பைபிள்ல இருந்து எடுக்காம, நாம யூஸ் பண்ணுகிற அந்த பிஎஸ்ஐ பைபிள்ல இருந்து எடுக்காம, அவங்க அந்த போஸ்டுக்கு ஏற்றபடி டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்து, லோக்கல் டிரான்ஸ்லேஷன்ல எடுத்து அந்த போஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. இன்றைக்கு சத்தியங்கள் என்கிற வார்த்தையில அநேக காரியங்களை திரித்து பேசுகிறார்கள். ஆனா இப்படிப்பட்டவைகளிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா காதுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். காதுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா கிறிஸ்துவே சொன்னாரு, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று அநேகம் சொல்லுவார். அவர்கள் தவளை வாயை உடையவர்கள், தவளையின் ஆவியை பெற்றவர்கள். அப்ப நாம் அதிலிருந்து, அந்த தவளையிலிருந்து தப்பிக்கணும். கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள சத்தியத்திலிருந்து தப்பிக்கணும்னா நம்முடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகி இருக்கணும். நம்முடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கணும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தேன். வெளிநாட்டுல நடந்த ஒரு காரியம். ஒரு குரூப், ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு, ஒரு வாலிப குரூப் தான், 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆட்டு கூட்டம் அங்க செம்பரி வாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மலை நாடுன்னு எக்ஸாக்டா தெரியல, சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன், அந்த சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். பட் அந்த ஒரு மலைப்பாங்கான நாட்டுல அங்க ஒரு கூட்டமான ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு. இந்த ஆடு மேய்க்கும் போது இந்த 10 பசங்க, வாலிப பசங்க, பையங்க பொண்ணுங்க சேர்ந்த ஒரு குரூப் வந்து அதை பாக்குறதுக்காக டூரிஸ்ட் போல வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும், அந்த ஆட்டுக்கார் சொல்றாரு, இதுதான் பேரு, இந்த பேரை சொன்னீங்கன்னா இந்த ஆடு இப்படி வரும்னு சொல்றாரு. உடனே 10 பேர்ல ஒவ்வொருத்தரா அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அல்லது மத்த ஆடை கூப்பிடுற மாதிரி பாபாபான்னு கூப்பிடுறாங்க. எல்லா வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ஆடுமே திரும்பி பார்க்கல. குறிப்பா எந்த ஆட்டை பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ திரும்பி பார்க்கல. ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு கத்துன பின்னும் அந்த ஆட்டுக்காரன் பேசுறான், அந்த மேய்ப்பன் சொல்லுவான், ஒரு சின்ன சத்தம் தான், இவங்கள மாதிரி கத்தெல்லாம் கூட இல்ல, நார்மல் வாய்ஸ்ல அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாரு. உடனே அந்த ஆடு அந்த 100 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் தூரம் இருக்கும். அங்க இருந்து அந்த ஒரு ஆடு மாத்திரம் அந்த மேய்ப்பன் இடத்துல ஓடி வரும். மத்த ஆடெல்லாம் அங்கே இருந்துச்சு. செம்பரி ஆடை பொறுத்தளவு ஒரு ஆடு எங்க போச்சுன்னா அது எல்லாமே அப்படியே போகும். ஆனா இந்த நேரத்துல மாத்திரம் அந்த ஆட்டுக்காரின் சத்தத்தை கேட்டவுடனே அந்த ஒரு ஆடு மட்டும் ஓடி வரும். இத வேற நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எலியாவின் இடத்துல சொல்லுகிறார், நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பித்து தேசத்துல மலையை கொண்டு வா. உடனே எலியா புறப்பட்டு போகிறான். ஓசியாட்ட சொல்ற, ஆகாப்ப என்ன பார்க்க சொல்றான். அவன் கண்மலைக்கு புறப்பட்டு போகிறான். அங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ சத்தம் போடுறாங்க, தன் சரீரத்தை கீறிக் கொள்ளுகிறார்கள். ஆனா எலியா சொன்னா, ஆண்டவரே நீர் உடைய அக்னியை இறக்குகிறார். அவ்வளவுதான் சொன்ன, நீர் உடைய அக்னியை இறக்குகிறார். நீர் தான் தெய்வம், நீதான் என்னோடு இருக்கிற என்பதை காண்பிக்க அக்னி இறக்குகிறார். உடனே அக்னி இறங்கி வந்தது. இதுதாங்க சத்தியத்தின்படி நடக்கிற அனுபவம். சத்தியத்தின்படி நடக்கிறவனா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் படி நடக்கிறதில்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அனுபவம்.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அனுபவம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்துக்கணும். நீங்க எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பேரை நீங்க ரட்சிப்புகளை நடத்தினாலும் சரி, கர்த்தர் சத்தத்தை நாம கேட்க பழகலைன்னா நாம விழுந்து போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. விழுந்து போவீர்கள் என்று நான் சொல்லல, விழுந்து போவதற்கு நாம் அநேக வாய்ப்புகள் இருக்கு. தாவீது அப்படிதான் விழுந்து போனான். ஆனா நாம கர்த்தரின் சத்தத்தை கேட்டுட்டோம்னா சத்தியத்துல நடக்கிறவர்களா இருப்போம். அப்ப ஏன் நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும்? கர்த்தர் சத்தியத்திலே நடக்கும்படியாய், கர்த்தர் சத்தியத்தில் நடக்கும்படியாய், மரண பரியந்தம் அவர் சத்தியத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய், தவறான போதனைக்கும் தவறான சத்தியத்துக்கும் படுகொலிக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய் சத்தியத்தை கேட்கிறதற்கு காதுகள் கேட்கிற காதுகளாயிருக்கும். இரண்டாவதாக ஏன் கேட்கிற காதுள்ளவர்களா இருக்கணும்? அந்த யோவான் புஸ்தகம் 16:13 சொல்லுகிறது பாருங்க. யோவான் 16:13 சொல்லுகிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியாக சொல்லுகிறது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கேட்கிறவர்களாய் காணப்படணும். வரப்போகிறவைகளை அறிந்து கொள்வர். இதை நாம் கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. வரப்போகிறதை எப்படி நாம அறிஞ்சுக்கிறோம்? சரி, வரப்போகிறத நான் அறிஞ்சுக்கிட்டா அதனால எனக்கு என்ன பலன்? நான் என்ன நடக்க போகுது? என் கட்டு எப்ப மாறும்? என் குடும்ப வாழ்க்கை எப்ப மாறும்? எனக்கு எப்ப ஆசீர்வாதம் வரும்? அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேனே. வரப்போகிறதை நான் அறிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இனிமேல் நான் நடக்க போறதை கேட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிதான் மாறிட்டாங்க. காரணம் என்ன? அநேகர் வரப்போகிறதை குறித்து தவறாய் உபதேசித்தது நிமித்தமா. ஆனா வரப்போகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? வேதத்துல 2 உதாரணம், அதுவும் தேவ பிள்ளைகளை வச்சு இல்ல, புறஜாதியை வைத்து தேவன் 2 உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு பார்வோன், 2வது நேபுகாத்நேச்சர். பார்வோன்ட்ட வரப்போகிறதை கர்த்தர் பேசினார். என்ன வரப்போகிறது? 7 வருடம் செழிப்பும் 7 வருடம் பஞ்சமும். நேபுகாத்நேச்சார் என்னத்துல வரப்போகிறதை அறிவித்தார் என்று தான் சொல்லுது. காரணம் என்ன? அவனுடைய ஜீவியத்துல அவன் விழுந்து போகாமல் இருக்கும். அவனுக்கு ஒரு சத்துருவின் கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ணிகளை அவன் தப்பிக்கும்படி. அப்ப எதற்கு நாம் வரப்போகிறதை அறிந்து கொள்ள வேண்டும்? ஒன்னு, எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக் கொள்ளவும். 2வது, படுகொலையில் விழுந்து விடாமல் இருப்பதற்கும். 3வது, ஆயத்தப்படணும். பார்வோனுக்கு வரப்போகிறதை கர்த்தர் அறிந்ததுனாலதான் எகிப்து பஞ்சத்துக்கு ஆயத்தமாய் இருந்தது. நாம் வரப்போகிறதை அறிந்தால் மாத்திரம்தான் வரப்போகிற ராக்காலத்திற்கு நாம் ஆயத்தப்பட முடியும். அதற்கு முன்பாக இருக்க கர்த்தருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 2வதாக வரப்போகிறதை நாம் அறிந்தால் மாத்திரம்தான் நாம் நேபுகாத்நேச்சார் போல விழுந்து போகிறவர்களாய் நாம் மாறி போக மாட்டோம். நேபுகாத்நேச்சார் கர்த்தர் எச்சரித்தார், ஆனாலும் அவன் விழுந்து போனான். ஆனா கர்த்தர் அவன் வேறோடு அவனை எடுக்கல, மீண்டும் ராஜ்யபாரத்தை கொண்டு வந்தார். அப்ப வரப்போகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் கேட்கிறவர்களாய் காணப்படும். பாருங்க, உங்க தேசத்துல நம்ம இருக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற பட்டணத்துல, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறித்து, ஏன் உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன சித்த வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்க பட்டணத்துல என்ன மாற்றம் கர்த்தர் கொண்டு வர போகிறார், எந்த சத்துரு கிரியை செய்ய போகிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்க ஊர்ல இருக்கிற எந்த சத்துருவின் வல்லமைகள் கட்டுகளுக்குள்ளாய் அவர்கள் இருக்கிறாங்க, அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை அறிஞ்சிருந்தா மாத்திரம்தான் நீங்க உங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தையும் சரி, உங்கள் ஊரையும் சரி, நீங்கள் தேவனுக்கு பிரியமான ரட்சிப்பின் பாதையிலே நடக்கவும் நடத்தவும் முடியும். அப்படி நாம் வரப்போகிறதை அறியாமல் இருந்தோம் என்றால் தேவனுடைய கண்ணிக்கு தப்புவது மிகவும் கடினமான விஷயம். அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற, சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வரப்போகிறதை அறிந்து கொண்டவனாய் காணப்படும்.
இப்ப நாம ஜெபிக்க போறோம். இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க. நீங்க ஜெபம் முடிஞ்ச பிறகு கர்த்தர்ட்ட போராடி கேளுங்க. ஆண்டவரே, என் தேசத்துல என்ன நடக்க போக, என் பட்டணத்துல என்ன நடக்க போகிறது, என் ஊர்ல என்ன நடக்க போகிறது, என் தெருல என்ன நடக்க போகிறது, என் குடும்பத்துல என்ன நடக்க போகிறது என்பதை கேட்டு எழுதி வைக்க ஆரம்பிங்க. அந்த பழக்கத்திற்குள்ளாய் கடந்து வாங்க. அதை வைத்து உங்கள் தேசத்திற்காய் நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களா இருங்க. மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது புலம்புகிற ஆசாரியர்களாய் மாறுங்க. இரண்டாவதாக, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா உலகத்தான் சொல்றது போல அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதுலயே நம்ம விழுந்தோம். இன்னைக்கு சயின்டிஸ்ட பாத்தீங்கன்னா ஏன் வெள்ளம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின்படி பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறினதா இருக்கும். ஆனா சயின்டிஸ்ட போய் சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க வரப்போகிறது ஏற்கனவே அறியாமல் இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வரப்போகிறதை அறிந்திருக்கிறவர்களா இருக்கணும். உங்களையும் என்னையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் உங்கள் பட்டணத்துல, நம்முடைய பட்டணத்துல வச்சிருக்கிறார், நம்முடைய வீட்டுல வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வரப்போகிற சத்ருவின் வல்லட்டிகளை நீங்க ஏற்கனவே அறிஞ்சிருக்கணும். உங்க குடும்பத்துல வரப்போகிற காரியங்களை நீங்க ஏற்கனவே அறிஞ்சிருக்கணும். உங்க பட்டணத்துல வரப்போகிற சத்ருவின் கன்னிகளை நீங்க ஏற்கனவே அறிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் போராடி ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அதுக்கு முதலாவது நாம் கேட்கிறவர்களாய் மாறணும். இப்ப கண்களை மூடுவோமாக. இது கர்த்தர் 4 விதமான காதுகளை குறித்து சொன்னார். அதன் பின்பாக ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று 2 காரியத்தை கர்த்தர் சொன்னார். இப்ப கண்களை மூடி செவிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் காது கேட்கிற காதை மாறட்டும். நான் சத்தியத்துல நடக்கிறவனா இருக்கட்டும். நான் உங்களுடைய வரப்போகிற காரியத்தை அறிந்திருக்கிறவனா இருக்கணும் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் எப்படிப்பட்ட காதுடையவர்களா இருக்கிறோம்? நல்ல சத்தத்தை கேட்கிற காதுடையவர்களா இருக்கிறோமா? காதையுடையவர்களா இருக்கிறோமா? அல்லது செவிகள் பிறந்திருந்தும் கேளாதவர்களாய் போல இருக்கிறோமா? அல்லது காதிருந்தும் கேளாதவர்களை போல நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு சட்டத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கேட்கிறவர்களை மாறணும், கேட்கிற மகனாய் மாறணும் ஒப்புக்கொண்டேன். உங்கள் செவிகள் கேட்கிற திறனுடைய செவிகளாய் மாறுகிறது. கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நாம் கேட்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தில் நடத்துகிறார்கள். இன்றைக்கு நடக்கிறவர்கள் வரப்போகிறவர்களின் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தை குறித்து நான் நான் எல்லாருக்கும் வரப்போகிறவங்க அறிந்தவனா இருக்கணும் போகட்டேங்க. அன்பின் பரலோக பிதாவே, என்னை துதிக்கிறோம் சொல்லு. ஏனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட தாங்க சொல்லட்டும். ஆண்டவரே, கேட்கிறவர்களா இருக்க வேண்டும் என்ற வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினேன். 4 விதமான காதுகளை எடுத்து காண்பிக்கும். ஆண்டவரே, நாங்கள் மந்த காதுகளை அல்ல, நல்ல கேட்கிற செவிதிறன் உள்ள கூர்மையான காதுகளை உடையவர்களா எங்களை நீர் மாற்றுகிறார். பிள்ளைகள் உடைய சத்தியத்தை கேட்பார்களாக, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்களாக, நல்ல உடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகளாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றப் போகிற கை சொதிரம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக வரப்போகிறவர்களை இவர்கள் கேட்கிற காதுடையவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக.
ஆண்டவரே, இவர்கள் வரப்போகிறவர்களை அறிந்து எச்சரிக்கப்பட்டவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரே, படுகொலியில் உள்ளாதவர்களாய், தப்பித்துக் கொண்டவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. பொழுதே காதுகள் திறக்கப்படுவதாக. சேர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையில் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.